Hi children, today we are going to see Economics Unit 1 Production. Economics Unit 1 Production. In this lesson we are going to learn to know the meaning of production, to understand the types of production, to know the types of factors of productions, to understand the characteristics of factors of productions. So production பற்றி உற்பத்தி எப்படியெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க ஒரு பொருள், அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ரெண்டு பசங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்கில் உட்காந்து சுகர் கேன் கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக வந்து அங்கிள் என்ன கேட்குறாரு, டியர் சில்ட்ரன், டு யூ நோ வாட் ஆர் த ப்ராடக்ட் ஃப்ரம் த சுகர் கேன்? உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கிள் தே மேக் சுகர் கேன்லேருந்து சுகர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் வரும் சொன்ன உடனே அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒன் டே யாழினி அண்டு அங்கிள் என்ன சொல்கிறாரு, டு யூ ரைட், யூ ஆர் ரைட், டு யூ நோ ஹவு தே ப்ரொடியூஸ் சுகர் ஃபார் அவர் கன்சியூம்ஷன்ஸ்? யாழினி, நோ அங்கிள், பட் இஃப் யூ டெல் அஸ் வி வில் நோ அபவுட் இட் அங்கிள். ஓகே, ஐ ஷால் டெல் யூ அண்ட் யூ டர்ன் மஸ்ட் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் இட். ஓகே அங்கிள், தேங்க்யூ. என்ன சொல்கிறாரு, நான் வந்து சுகர் வருது அப்படின்னா, சுகர் எப்படி வருது தெரியுமா, அது எப்படியெல்லாம் செய்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. He began saying, sugar cane is produced in the agriculture field. This is the primary productions to get sugar. We take sugar cane to the sugar factories. Using the machine we produce sugar. என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு ப்ரைமரி ப்ரொடக்ஷனு. சுகர் கேனை வந்து எடுத்து சுகரை தயாரிக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து அக்ரிகல்ச்சரில் தான் ஃபஸ்ட்டு இது ரா மெட்டீரியல் அப்படின்றாரு. ஸோ ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்னால் அது சுகர் கேன், அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, சுகர் இந்த மாதிரி தான் ஒரு பொருளாக செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. There are two main activities in the economic productions and consumptions. Similarly, there are two kinds of people, producer and the consumers. Well-being is made possible by efficient productions and by the interactions between producer and the consumer. ப்ரொடியூசர்னால் யார், உருவாக்குறாரு, உற்பத்தி பண்ணுறவரை ப்ரொடியூசர் சொல்லுவோம். கன்சியூமர்னால் அதை நுகர்வோர், அதாவது நம்மலாம் இல்லையா, யார் வந்து உற்பத்தி பண்ணுறவங்களும் அதை உற்பத்தி எதுக்கு பண்ணுறாங்க, பயன்படுத்துறதுக்காக தான். ஸோ பயன்படுத்துறதும் பயனாளரையும் உற்பத்தியாளரையும் தான் என்ன சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட அந்த இதுதான் என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அதுக்காக ஏற்படுற ப்ரொடக்ஷன்ஸ், அது என்னோட பாசிபிள்ஸு, அதில் மெயினானது ரெண்டு அப்படி சொல்லிட்டு கன்சியூமரும் ப்ரொடியூசர் தான் மெயினான. கன்சியூமர் கேன் பி போத் கன்சியூமர்ஸ் ஆஃப் த ப்ரொடியூசர் அண்டு சப்ளையர் டு த ப்ரொடியூசர். கன்சியூமர் வந்து என்னது, அவர் வந்து கன்சியூமராகவும் இருப்பார், அட் த சேம் டைம் அது சப்ளையர், நம்ம அதை வாங்குகிறோம் இல்லையா, அந்த இன்னொரு இடத்துக்கு அதை ரெஃபர் பண்ணுவோம், இன்னொருத்தவங்க வாங்குவாங்க, அந்த மாதிரி ஒரு சப்ளையராகவும் நம்ம இதில் ஆக்ட் பண்ணுறோம். த கஸ்டமர்ஸ் வெல்பீயிங் அரைசஸ் ஃப்ரம் த commodities they are buying and supplies. Well-being is related to the income and receiving the compensations for the productions. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பொருளை விற்றா நமக்கு என்ன கிடைக்கும், அதுலேருந்து கொஞ்சம் காம்பன்சேஷன்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எக்கனாமிக் டெவலப் பண்ணிக்கலாம். மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் வேரியஸ் மெட்டீரியல் இன்புட் அண்ட் த immaterial input in order to make something for consumptions. த அவுட்புட். என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன்னா வந்து ஒரு ப்ராசஸ், அது வந்து என்னது, ஒரு மெட்டீரியலை வந்து நமக்கு தேவையான ஒரு மெட்டீரியலாக உருவாக்கி அதை நுகர்வோராக மாற்றி வெளியே வர்றது என்னது, ப்ரொடக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் த ஆக்ட் ஆஃப் த கிரியேட்டிங் அண்ட் அவுட்புட் அ குட் ஆர் சர்வீஸ் விச் ஹஸ் வேல்யூ அண்ட் கான்ட்ரிபியூட் டு த unity of individuals. The production is economic refer to the creation of those goods and services which have exchange value. It means the creations of the utilities. இப்போ என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் வந்து ஒரு எக்கனாமிக் பவர் கொடுக்குறது, அட் த சேம் டைம் நம்மளுடைய டீட்ஸ், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் அது ப்ரொடக்ஷன்ஸு. நமக்கு தேவையானதை உருவாக்கி அதை நம்ம என்ன பண்ணுறோம், யூட்டிலைஸ் பண்ணுறோம். டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். தேர் ஆர் 3 types ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைமரி ப்ரொடக்ஷன்ஸ், செகண்டரி ப்ரொடக்ஷன்ஸ், டெரிட்டரி ஆர் சர்வீஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த 3 டைப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்னது, ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி ப்ரொடக்ஷன்ஸ். இந்த 3 டைப்பில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரொடக்ஷன்ஸ். ப்ரைமரி ப்ரொடக்ஷன்ஸ் இஸ் கேரிட் அவுட் ஆஃப் extractive
industries like agriculture, forestry, fishing, mining and oil extractions. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி ப்ரொடக்ஷனில் என்னென்ன வருது? அக்ரிகல்ச்சரு, ஃபாரஸ்ட்ரி, வுட்டு சம்மந்தமானது அக்ரிகல்ச்சர்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்புறமேட்டு இந்த தண்ணி சீலேருந்து வர்றது, இயற்கையாக நமக்கு கிடைக்கிறது, சுரங்கங்கள்லேருந்து எடுக்கிறது, ஆயில், இதெல்லாம் வந்து என்னது? ப்ரைமரி ப்ரொடக்ஷன். செகண்டரி ப்ரொடக்ஷன், திஸ் இஸ் இன்க்ளூட்ஸ் ப்ரொடக்ஷன் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், டேர்னிங் அவுட் semi finished and finished goods from raw materials and intermediate goods, conversion of goods. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஒரு ரா மெட்டீரியலை எடுத்து நமக்கு முடிச்சு கொடுத்தது என்ன பண்ணுவாங்க? புதுசாக அதை வந்து இப்போ கரும்பு வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்து அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க? சுகர் கேன் எடுத்துகிட்டு போய் சுகர் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் போட்டு அது இது பண்ணும்போது அது என்ன ஆகுது? ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்ஷனாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குது? மைனிங், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே என்ன ஒரு இது சார்ந்தது. இதெல்லாம் வந்து என்னது? ப்ரைமரி ப்ரொடக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், பில்டிங்கு, காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து என்னது? செகண்டரியில் வருது. ஃப்ளோஸ் இன் பிரெட் ஆர் அயன் ஓர் இன் டு த ஃபினிஷ்டு ஸ்டீல். தே ஆர் ஜென்ரலி described as manufacturing and the constructions industries such as the manufacturing of cars, furnishing, clothing and chemicals, as also engineering and building. ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங், பில்டிங்கு, காட்டன் இண்டஸ்ட்ரீஸு, அதெல்லாம் இண்டஸ்ட்ரியஸில் வர்றது எல்லாமே என்னது? செகண்டரி ப்ரொடக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரைமரி செக்டர் அண்ட் செகண்டரி செக்டர் ப்ரொடக்ஷன்ஸ். காட்டன் ப்ரைமரி செக்டர், காட்டன் இண்டஸ்ட்ரி செகண்டரி செக்டர், க்ளோத் ப்ரொடக்ஷன். ஸோ காட்டன் வந்து என்னது? நமக்கு பருத்தி வந்து ப்ரைமரியில் கிடைக்கிது, ஏன்னா அது விவசாயம் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஆனால் அது வந்து நமக்கு க்ளோத்தாக வரணும், ஒரு நூலாக வரணும், நம்ம என்ன பண்ணுறோம்? இண்டஸ்ட்ரியலில் போய் அது ஒரு நூலாக திரித்து நமக்கு வரும்போது தான் அது இண்டஸ்ட்ரியலாக வருது. ஸோ காட்டன் வந்து என்னது? ப்ரைமரி செக்டரு. அதை வந்து உருவாக்குற அந்த கிளாத்திங் ப்ரொடெக்ஷன் வந்து என்னது? செகண்டரி செக்டர். அதே மாதிரி தான் அயன் ஓர். ப்ரைமரி செக்டர் பார்த்தா அயன் இண்டஸ்ட்ரீஸ், அயன் வந்து எடுக்கிறாங்களே சுரங்கத்துலேருந்து, அதுக்கப்புறமேட்டு செகண்டரி செக்டர்னா அது மெட்டீரியலாக உருவாக்குறாங்க இண்டஸ்ட்ரியலில், அதுதான். அதே மாதிரி வீட் ஃப்ளோர், வீட் வந்து நமக்கு என்னது? வீட்டாக கிடைக்கிது, அதை பிரெட்டாக ஃபுட் ஐட்டமாக மாற்றுறது என்னது? செகண்டரி செக்டர். நெக்ஸ்ட்டு டெரிட்டரி ப்ராடக்ட்ஸு. இண்டஸ்ட்ரீஸ் இந்த டெரிட்டரி செக்டர் ப்ரொடியூஸ் ஆல் those services which enable of finishing goods to be put in the hands of consumers. In fact, these services are supplied to the firm in all types of industries and directly to consumers. Examples cover distributive trades, banking, insurance, transport and communications. Government services such as law, administration, education, health and defense are also included. So territory வந்து என்னது? சர்வீஸ் ப்ரொடக்ஷன்ஸ். அது வந்து என்னது? சர்வீஸ் செக்டர். நமக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான சர்வீஸை செய்யறது, அதுதான் வந்து டிஃபென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்களாம் இருக்காங்க இல்லையா? போலீஸ், மிலிட்ரி, அவங்கெல்லாம் நமக்கு என்ன பண்ண? பாதுகாப்பு தராங்க. பேங்கிங், நமக்கு தேவையான இன்கம் இதை வந்து எடுக்கிறது, சேவிங்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு பேங்கிங். எஜுகேஷன் வந்து என்னது? டீச்சர், நாலேஜ் வளர்க்குறது இல்லையா? அது வந்து ஒரு வகையான ப்ரொடக்ஷன் தான், நமக்கு கெயின் தான். ஆனால் அது என்னது? டெரிட்டரி சர்வீஸில் வரும். Factors of productions. Human activity can be broken down into two components, productions and consumers. Where when there is production, a process of transformations take place. Inputs are converted into an output. The inputs are classified and refers to as land, labor and capital. Collectivity the inputs are called factors of ப்ரொடக்ஷன். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாக என்னது? ஒரு இன்புட், ஒரு ரா மெட்டீரியல் சாதாரணமாக இருக்கிற ஒரு இன்புட்டை நம்ம அவுட்புட்டாக மாற்றும்போது அதை வேறு விதமாக கொண்டு போகிறோம் இல்லையா? அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க? இன்புட், அவுட்புட், இது ரெண்டுத்துக்கு நடுவில் யார் யார் என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத அதில் ஃபேக்டர்ஸும் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன வருது? லேண்டு, நெக்ஸ்ட்டு லேபர், அப்புறமேட்டு கேபிட்டல், அதுக்கப்புறமேட்டு கலெக்டிவிட்டி ஆஃப் த இன்புட்ஸு ஃபேக்டர்ஸு. ஸோ லேண்டு, நம்ம அதை செய்யறதுக்கு தேவையான அடிப்படையான லேண்டு, அது செய்கிறவங்க வந்து லேபர்ஸு, அப்புறமேட்டு அதுக்கு முதலீடு பண்ணுற கேபிட்டல், இது எல்லாமே சேர்த்து கடைசியாக குட்ஸாக வெளியே வர்றது இல்லையா? அவுட்புட்டு. அதுதான் என்ன சொல்கிறாங்க? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் அண்டு
டிரைவர் ப்ராக்டிஸில் என்ன பண்ணுறாங்க, 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அது ப்ரைமரி ப்ராக்டிஸ். ப்ரைமரி ப்ராக்டிஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் லேபர் தேர் ஆர் நேச்சுரலி கிவன் அண்ட் விதவுட் தெம் நோ குட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ். ஸோ லேண்டும் லேபரும் வந்து என்னது ப்ரைமரி ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. டிரைவ்டு ப்ராக்டிஸ் ஆர் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். கேபிட்டல் அதாவது முதலீடு, ஆர்கனைசைஸ் பண்ணுறது வந்து என்னது டிரைவ்டு ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. தீஸ் டிரைவ்டு ஃபேக்டர்ஸ் when combined with the primary factors of the productions rise total production. ஸோ இந்த ப்ரைமரி ஃபேக்டர்ஸும் டிரைவ்டு ஃபேக்டர்ஸும் ஒன்று சேர்ந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்குது, ஃபேக்டர்ஸோடைய நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இது 4 சேர்ந்தது தான் அது ப்ரொடக்ஷனுடைய ஃபேக்டர்ஸ். அதில் ப்ரைமரின்னு பார்த்தீங்கன்னா லேண்டும் லேபரும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டிரைவ்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஆனால் 4 சேர்ந்தது தான் அது ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Fourth factor is required. Goods and services do not produce themselves but need some conscious thought process in order to plan or implement manufactures. This thought process is often called entrepreneurships and organizations. So நம்மளுடைய இது ப்ரைமரி ஃபேக்டர்ஸும் டிரைவ்டு ப்ராக்டிஸும் சேர்ந்து தான் ப்ரொடக்ஷன்ஸை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அந்த ஃபேக்டர்ஸ் ப்ரைமரி ஃபேக்டர்ஸும் டிரைவ்டு ஃபேக்டர்ஸும் என்னென்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.